இன்னைக்கு கற்றல் படி 9. கற்றல் படி 9ஐ நாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னால் கற்றல் படி 8 வரை மாணவர்கள் அறிந்து கொண்ட ஒலிகளை பயன்படுத்தி என்னென்ன சொற்களை உருவாக்கலாம் என்பதற்கு உரிய மீள்பார்வை வினாக்களை நீங்கள் கேட்க வேண்டும். அந்த மீள்பார்வை வினாக்கள் கற்றல் படி 9 பாடத்தாளிலே காணலாம். அந்த மீள்பார்வை வினாக்களை மாணவர்கள் செய்து முடித்தபின் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டால், சென்ற கற்றல் படியிலே அவர்கள் ஈ என்ற ஒலியினையும் இல் என்ற ஒலியினையும் ஒலிக்கவும் எழுதவும் புரிந்து கொண்டார்கள். அந்த ஈ என்ற ஒலியோடு ஆ என்ற ஒலியினை இணைத்து ஒலித்தால் என்ன ஒலி கிடைக்கும் என்பதை நாம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஈ யா, ஈ யா, யா 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 என்ற ஒலி கிடைக்கும். அதே போன்று இல் என்ற ஒலியோடு ஆ என்ற ஒலியினை இணைத்து ஒலிக்கும்போது லா 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 என்ற ஒலி கிடைக்கும் என்பதை மாணவர்களுக்கு பயிற்சி வழியாக சொல்லித்தர வேண்டும். அதன் பின் யா என்ற ஒலிக்கு எப்படி எழுத்து வடிவம் கொடுப்பது என்பது மாணவர்களுக்கே தெரியும். என்ன பண்ணுவாங்க, ஈயில் இருக்க புள்ளியை எடுத்துருவாங்க, ஆவோட ஒலி குறியீட்டை சேர்த்து போடுவாங்க. இது பிள்ளைங்களுக்கே தெரியும், அவங்களே செஞ்சு போடுவாங்க. அதே போன்று இல் ஆ என்பதை இணைக்கும் போது லா என்ற ஒலி கிடைக்கிறது. அந்த லா என்ற ஒலிக்கு எப்படி எழுத்து வடிவம் கொடுப்பது என்று மாணவர்களுக்கே தெரியும். வழக்கம் போல இல்லினுடைய புள்ளியை எடுத்துவிட்டு ஆவின் ஒலி குறியீட்டை சேர்த்து கொள்வார்கள். இப்போ என்னாச்சு, யா என்ற ஒலிக்கு எழுத்து வடிவம் கிடைத்துவிட்டது, லா என்ற ஒலிக்கும் எழுத்து வடிவம் கிடைத்துவிட்டது. இதுவரை மாணவர்கள் ஒலிக்கவும் எழுதவும் அறிந்து கொண்ட ஒலிகள் ஆ ஆ, இட்டு டா டா, இப்பு பா பா, இம்மு மா மா, ஈ யா யா, இல் லா லா. அடுத்த கற்றல் படியில் இந்த ஒலிகளை வைத்துக்கொண்டு என்ன புதுசாக சொற்களை உருவாக்க முடியும்னு பிள்ளைங்க தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ இதெல்லாம் சொன்ன பிற்பாடு நீங்கள் என்ன செய்யணும்னா, புத்தகத்தில் பக்கம் 52 இந்த 9ஆம் கற்றல் படிக்கு உரிய கற்றல் விளைவு என்ன, கருத்துருக்கள் என்ன என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். படித்து முடித்தபின் மாணவர்கள் செய்ய வேண்டிய செயற்பயிற்சிகள் 4 இருக்கின்றன. அவற்றை மாணவர்கள் செய்ய வேண்டும். இத்துடன் கற்றல் படி 9 நிறைவுக்கு வருகிறது. நன்றி.